அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்லி உங்கள் அனைவரையும் ஆன்லைன் மூலமாக கிறிஸ்து பிறப்பு விழா இரவு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று கிறிஸ்து பிறந்த நாள், கடந்திருநாள். இந்த ஆண்டு நாம் அனைவரும் இந்த கொரோனா வைரஸ் கோவிட்-19 வியாதியினால் கிறிஸ்து பிறப்பு விழாவை இரவு திருப்பலியில் நாம் அனைவரும் சேர்ந்து ஆலயத்தில் திருப்பலி காண முடியாவிட்டாலும் நாம் அனைவரும் தங்களது வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக திருப்பலியில் தாங்கள் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருப்பலியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் பிறக்க இருக்கின்ற இறை இயேசுவுக்கு நன்றி எறிதலாகவும் நல்ல உடல் சௌக்கியத்திற்காகவும் குடும்பத்தின் விசேஷ கருத்துக்கள் நிறைவேற வேண்டி SMA சௌரிமுத்து சௌரியம்மாள் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். NS அமலநாதன் ராணி குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். KSM பீட்டர் ஜேம்ஸ் மேரி குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அலோஷியஸ் லூயிஸ் பிரவுனுடைய பிறந்த நாளன்று அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக CRA ராஜாபுரம் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். பாலனியசுக்கு நன்றி எறிதலாகவும் மற்றும் தேவையான வரப்பிரசாதம் அனைத்தும் கிடைக்க வேண்டி CRA ராஜாபுரம் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். புனித அந்தோனியார் ஆலய பங்கு பேரவை குழுவினர்கள் இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் வியாதி சீக்கிரம் இந்த பூமியை விட்டு மறையவும் ஒளியவும் இந்த வியாதியிலிருந்து மக்கள் அனைவரும் மீட்க வேண்டி பிறக்க இருக்கின்ற இறை இயேசுவிடம் பாலன் இயேசுவிடம் இந்த திருப்பலியை அவருடைய உதவி வேண்டி பங்கு மக்களுக்காகவும் நமது நாட்டு மக்களுக்காகவும் இந்த திருப்பலியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாம் அனைவரும் நம்முடைய கருத்து அனைத்தையும் சேர்த்து நாம் அனைவரும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா திருவிழிப்பு திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கெடுக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது இறைப்பணியாளரை வரவேற்க அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலை பாடுமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த பக்தர்களே, வருடந்தோறும் உங்களை ஆலயம் நிரம்ப நான் காண இந்த கிறிஸ்துமஸ் திருவழிப்பு பூசையை கொண்டாடுவோம். ஆனால் கால சூழ்நிலைக்கேற்ப நாம் இப்போது தனியாக நாம் இந்த திருப்பலியை கொண்டாடுகின்றோம். எனது மன வருத்தத்தை உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் என்னோடு இந்த திருப்பலியில் சேராவிட்டாலும் கடவுளுடைய உதவியினால் வானொலி ஆன்லைன் வழியாக நாம் ஒருவரை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியில் நான் முழுமையாக வேண்டுகின்றேன். எங்களுக்காகவும் எங்களுடைய பணிக்காகவும் நீங்கள் அனைவரும் வேண்டி ஒப்பு கொடுப்பீர்கள் என்றும் நான் நம்புகிறேன். வரவிருக்கும் ஆண்டவர் அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் அவர் இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அமைதியை நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக பெறும்படியாகவும் இந்த திருப்பலியில் நாங்கள் வேண்டி ஒப்புக்கொடுக்கின்றோம். நீங்களும் ஆன்லைன் மூலியமாக எங்களுக்காக வேண்டி ஒப்புக்கொடுங்கள். நாம் ஒவ்வொருவரும் மீண்டும் சீக்கிரம் ஒரு நாள் சந்திக்கும் வழியையும் இறைவன் நமக்கு அருளும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். இந்த திரு வழிபாட்டில் நாம் அனைவரும் தகுதியுடன் பங்கு பெற நம் குறைகளை நினைத்து மன வருந்துவோம். எல்லா உள்ள இறைவனிடமும் எல்லா உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளங்களில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக.
இறைவா, உம்மை ஒளியில் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிர செய்து அதனால் இம்மண்டலத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க புரிவீராகும். உம்மோடும் துயாரை ஒன்று பேர் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களில் பேரு வருகை கொள்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சீயோனின் வெற்றி வைக்கரை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலாற்றேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில்
நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெறமாட்டாய். பால் பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ என் மகிழ்ச்சி என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு மனம் முடிந்தவள் என்று பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மனவாழ்வு பெறும் இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழும்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணின் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். தாவீதின் மகனான கிறிஸ்து பற்றி பவுலின் சான்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனம் 16 முதல் 17 மற்றும் 21 முதல் 25 முடிய. தொழுகை கூடத்தில் பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது: இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோள் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டுமென்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமீன் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்க எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அவனியின் அநீதி அழிவுறும், உலகின் மீட்பர் நம்மீது அரசாள்வார். ஆண்டவங்களோடு இருப்பாராக. மத்திய நற்செய்தியிலிருந்து வாசகம். குறுகிய வாசகம். 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒற்றிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியாள் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியாள் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையானவர்,
அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் மரியாள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியாள் தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். இது கிறிஸ்துவே நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மேரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது பல விதத்தில் நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு விதத்தில் நாம் பார்த்தோமானால் இழந்து போனதை மீண்டும் பெறுவதுதான் கிறிஸ்மஸ். இழந்து போனதை மீண்டும் அடைவது தான் கிறிஸ்மஸ். எதை இழந்தோம், எதை அடைந்தோம் அப்படி என்று நாம் பார்க்கும்போது, கடவுள் மனிதனை படைத்தார். கடவுள் மனிதனை படைத்த நாள் முதல் இன்று வரை கடவுளை மனிதன் பழிக்கின்றார், மோசடி செய்கின்றார், இழிவுபடுத்துகின்றார், அவமானப்படுத்துகின்றார், நிந்தை செய்கின்றார். இப்படி மனிதன் கடவுளுக்கு செய்த அக்கிரமங்களினால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை வெற்றிக்கிட்டு போனார் போல் இருக்கின்றது. இசையாஸ் தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் வசனம் 3 சொல்றார், நாம் அவரை நிந்தைப்படுத்தி புறக்கணித்தோம்,
அவர் இழிவுக்கு ஆளானார். நாம் அவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவரை நாம் செய்ய வேண்டிய கொடுமைகள் அளவுக்கு நாம் அவரை செய்தோம். ஆனால் அவர் நம்மை கைவிட்டு விடவில்லை. பணமோ எதுவும் வாங்காமல் நம்மளை தேடி வந்து மீட்கின்றார் என்பதை எசேயாஸ் எடுத்து கூறுகின்றார். நாம் செய்யக்கூடிய அளவுக்கு கடவுளை நாம் செய்துவிட்டோம். அவரை நாம் அவமானப்படுத்த கூடிய அளவுக்கு அவரை நாம் அவமானப்படுத்தணும். ஆனால் அவர் நம்மளை விட்டு அகலவில்லை. அவர் நம்மளை விட்டு தூரத்தில் போகவில்லை. பல விதமாக பல திட்டங்களாக தீட்டி நம்மளை மீட்க அவர் முயன்றார். இறுதியாக அவருடைய சொந்த ஒரே மகனை உலகுக்கு அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் கிறிஸ்துமஸ். கடவுள் நம்மோடு இணைகின்றார். நீ எனக்கு வேணாயா என்று நாம் அவரை புறக்கணித்தாலும் அவர் எனக்கு நீங்கள் தேவை என்று எண்ணி அவர் மீண்டும் அந்த உறவை அவர் கட்டி எழுப்புவதுதான் கிறிஸ்துமஸ். நாம் இழந்ததை மீண்டும் அவர் தேடி வந்து நமக்கு கொடுக்கின்றார். ஒரு தாய் பள்ளிக்கு செல்லும் பிள்ளை உணவு கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிற்றது. பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு நேரம் ஆகிறது. அம்மா இன்னும் சமையல் ஆகலையா? அப்பா அந்த சத்தமே இந்த முடிய போகுதுப்பா அப்படின்னு சொல்லணும். நீங்க எப்போதும் இப்படிதான் சம்மா சொல்றீங்க. உங்க சோழ எனக்கு வேணாம், நான் அங்க டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன், நான் போறேன் என்று சொல்லிவிட்டு போறேன். ஆனால் தாய் அந்த சமையலை முடித்த உடனே மகன் பசியாக இருப்பான், தாகமாக இருப்பான் என்று எண்ணி பையனுக்கு உணவு கொண்டு போய் சேர்க்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன கடவுள், நாம் அவரை மறந்தாலும் நாம் அவரை புறக்கணித்தாலும் அவரை மறக்கவில்லை, புறக்கணிக்கவில்லை, நம்மோடு என்று உரையாடுகின்றார். இம்மானுவேல் என்றால் நம்மோடு கூட கடவுள் என்பது பொருள். நம்மளோடு அவர் தங்குகின்றார், நம் மனிதனோடு இருக்கின்றார். இதைதான் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்றால், நற்செய்தி எழுத்தாளர் பாவத்தை தவிர ஒரு மனிதனை போல் வாழ்ந்தார், பாவத்தை தவிர ஒரு மனிதனை போல் வாழ்ந்தார் என்பதை ஆண்டவர் சுவிசேஷத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் இழந்ததை நம்முடைய அக்கிரமத்தினால் நாம் பாவத்துக்கு அடிமையாகி சாசின் பிள்ளைகளாக மாறிய நிலையில் இருக்கும்போது கடவுள் நம்மளை மீட்கதான் அவருடைய மகனை அனுப்பினார். சரித்திரத்தில் பல சம்பவங்கள் நடந்தும் அதை நாம் தெரிந்தும் நாம் இன்ன வரைக்கும் மாறவில்லை.
இன்று கொரோனா வியாதி வந்தது சீனக்காரனால, அமெரிக்காக்காரனால, அவனால இவனால, அங்கிருந்து தொத்திக்கிறோம், இங்கிருந்து தொத்திக்கிறோம், எங்கிருந்து தொத்தாது நம்முடைய உள்ளத்தில் இருந்துதான் அது தொத்தி கிளம்பும். நம்முடைய அக்கிரமத்தினால்தான் இந்த நோய் நமக்கு வந்தது. வேறு எங்கிருந்து வரல. நம்முடைய தீய எண்ணங்கள், நம்முடைய தீய நாட்டங்கள், நம்முடைய தீய செயல்களுக்கு தக்க பலனை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு கண் இல்லாமல், கடவுளுக்கு இரக்கம் இல்லாமல் இல்லை. நாம் அவரை புறக்கணித்தாலும், அவரை நாம் தள்ளினாலும் அவர் நம்மோடு தான் இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்காக இந்த மனித உதாரணத்தை எடுத்தார். நம்மோடு அவர் இருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசுகின்றார் பரம தந்தையிடம். இவ்வளவெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைத்தும் நாம் அவரை மீண்டும் புறக்கணிப்போமா? ஆகவே அன்பார்ந்தவர்களே, இயேசுநாதர் பிறக்க பெத்லகேமில் அவர் தேடினார். சூசேப்பரும் கன்னிமரியாவும் கன்னிமரியாவும் இயேசுவை எங்கு பெற்றெடுக்கலாம் என்று தேடினார்கள். இன்றும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். யாரிடம் பிறப்பேன்? யார் எனக்கு இடம் கொடுப்பா என்று அவர் தேடிக்கொண்டிருக்கின்றார். நாம் அவருக்கு இடம் கொடுப்போமா? நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறப்பதற்கு நாம் இடம் அளிப்போமா? கொடுப்போமா? தேடுவார், எங்க பிறக்கணும், எனக்கு யார் இடம் கொடுப்பா? இடம் இல்லாமல் இடம் தேடுகின்றார். நாம் அவருக்கு இடம் கொடுப்போமா? நம்முடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுப்போமா என்பதை சிந்திப்போம். அவர் தேடுகின்றார். நாம் இடம் கொடுத்தோமானால் அவர் நிச்சயமாக நம்மை வந்து பிறப்பார். மாட்டுக்கொட்டையில் பிறந்த இயேசு இன்று நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பிறப்பதற்காக நாம் தொடர்ந்து வேண்டி ஒப்பு கொடுப்போம். Chilajawa Balanga Mami Sepando Christmas Perago Jingle Pinsini Vare Jingle Nisinitai Piajon Line Ma Pishan Bidana Di Perajigo Jimali Shide Davine Jini Eri Kuyu Jingle Makangaya Varo Ame Tale Piadki Jizuabe Piadki Block the Nata de Sugao Piansena Jiba Lungele Sangani Tonga Sanita Tabaro Sanita Online Shila Michiu Online Michiu Tamadini Online Shila Tabala Piaki Gobuma Piatanajime Plajiba General Doka Yaya Piadkin General Lendum Tau and the social being is rather table. Beside your Mego, women or Malaya, Bimapawa Yabe, you die, Fongo, Lily Pesa, Boja Kalame, say to Tanga Tanga, Boja Kalame, beside the Kura, Naliyari. He created Badule, Piadkime, Dileja, Lithin Yayua. Now, Baby, Vaya, Missa, Mapuza, Rusavia, a namely one. He created Piadkimo, Jesu Dimo, Namija one. Piadkina Ludari, a Peter, Nimoli, Ludari, Kedimo, Lupigo, you get it. The Chenoa, Lumere Liba, Natal Jala, Noa, Bethlehem, Mupa, Tazingit. Every Kidaha, Gini, General Lema, General Tema, Mupabu,
သူတောင်းခံနေတယ်နေရာပေးမလားနေရာပေးရင်နေရာယူဖို့သူအစဉ်သင့်ဖြစ်နေတယ်ဘယ်လိုနေရာမျိုးပေးမလဲမိမိတို့ရဲ့ကိုယ်စိတ်နှလုံးတန့်ရှင်းမြင့်မြတ်တဲ့အနေထားမှာရှိပြီးတော့ဘုရားသခင်ကိုကြိုဆိုဖို့ဖြစ်ပါတယ်အပြစ်ကင်းစင်တဲ့နှလုံးသားမှာဘုရားသခင်လာရောက်ပြီးနေရာယူဖို့အစဉ်သင့်ဖြစ်နေတယ်အပြစ်မရှိတဲ့နှလုံးသားမှာသူနေရာယူဖို့အစဉ်သင့်ဖြစ်နေတယ်ဒီအတွက်ကြောင့်ခိဆက်ဆက်ကဘိုးဘေးတွေကျူးလွန်ခဲ့တဲ့အမားကိုတက်တလဲလဲကျွန်တော်တို့လည်းဆက်ပြီးတော့ဒီလိုပဲယူသွားမလားသူတို့ကျူးလွန်တဲ့အကျူးလွန်မှုကိုဆက်ပြီးတော့ကျွန်တော်တို့ကျူးလွန်ကြမလားဓမ္မမူကြီးအဲ့ဒါတွေအားလုံးကိုရက်ဆန်းပြီးတော့ဘုရားသခင်ရဲ့ဘိုးဘွားတတ်စဉ်ခြင်းအတွက်မိမိတို့ရဲ့ဝိညာဉ်ပြင်ဆင်ရေးကိုရယူမလားဆိုတော့စမ်းစစ်ပြီးတဲ့နောက်ကြားရလာမယ့်ခရစ်တော်သခင်လေးဟာကျွန်တော်တို့တူးစီမှာလာရောက်မူဖွားပြီးတော့ကျွန်တော်တို့တူးစီကိုစစ်မှန်တဲ့မှန်ကန်တဲ့ပျော်ရွှင်မှုကိုပေးသနာတော်မူဖို့ဤမစားကြရမှာအဖြစ်အထူးကပါဝင်တောင်းခံကြပါစို့ဝါနေမပူမြေပရိသေဝရவீடுக்கு சோதரே இரவில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இயக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நாம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை எழுப்புவோம். நல்ல ஆயனாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால் சால்ஸ்போர்க், எம் ஆயர் சோ யோவான் மற்றும் குருக்கள் கன்னியர்களையும் காத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வெளிப்படுத்தும் இறைவா, உலகெங்கும் உள்ள ஏழைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர், புலம்பெயர்ந்தோர் ஆகிய அனைவரும் உமது பிறப்பினால் நீர் இவ்வுலகிற்கு கொண்டு வந்த விடுதலையையும் மகிழ்ச்சியும் பெற்று மகிழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். உறவாடும் இறைவா, உம்முன் கூடி ஜெபிக்கும் அனைத்து இறை மக்களையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது வாழ்வு உமது பிறப்பு தரும் விண்ணக ஆசியால் நிரம்பி வழிய அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அரும்பெரும் செயல்கள் புரியும் வல்லவராம் தந்தையே இறைவா, உம் திருமகனின் பிறப்பை கொண்டாடும் ஒவ்வொருவரும் உறவிலும் நட்பிலும் வளர்ந்து உள்ளத்தில் மகிழ்ச்சியை கண்டடைய தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, தொற்று நோயின் வீரியம் குறைந்து மக்கள் விரைவாக நலம் பெற்று மகிழ்வுடன் கிறிஸ்து பிறப்பு காலத்தை மகிழ்வுடன் கொண்டாட தேவையான எல்லா அருள் வளங்களை தந்து இறை மக்கள் அனைவரும் உம் இல்லத்தில் தங்கி இறை ஆசி நிறைவாய் பெற்று செல்ல அருள் மழை பொழிய தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதனுமானவரே, தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர் நீவும் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளை கேட்டருள உம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இன்றைய திருநாளை காணிக்க உமக்கு உமதாய் அமைய உண்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உறவு பரிமாற்றுதலின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். செலுத்துவது மெய்யாகவே தகுதிய நீதியம் ஆகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஈரனே வாக்கு மனிதரானாலும் மழை நீரையாக மதை மாற்றின் பேரொழி எங்கள் மனக்கண்களுக்கு பொதுவாக ஒளி வீசியது. எனவே நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் ஒளியாகவே கண்காணாத மிகுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானத்துறை முழுமை வானத்தோரோடும் தலைமை தாங்களோட வான்படைகளின் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் மீது மாட்சியை பிறந்து பாடி முடிவென்று சொல்வதாவது.
You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dew fall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and entered willingly into his passion, he took bread and giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it. For this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice and once more giving thanks, he gave it to the disciples, saying, "Take this, all of you, and drink from it. For this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which shall be poured out for you and for many, for the forgiveness of sins. Do this in memory of me." நம்பிக்கையே மழை போல Therefore, as we celebrate the memory of death and resurrection, we offer you, Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have allowed worthy to be in your presence and minister to you. Humbly we pray that, partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring her to the fullness of charity, together with Francis our Pope, Charles and John our bishops, and all the clergy. Remember also our brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, with the blessed apostles, and all the saints who are pleased to throughout the ages, we may merit to be co-heirs to eternal life, and may praise and glorify you through your Son, Jesus Christ. O God Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. மீட்பையும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளை அமைதிகளுடன் அருளுமை கொண்டாடுகின்றோம். உமது இலக்கத்தை உதவியால் நாங்கள் பார்த்திருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவில் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தூதர்களுக்கு மொழிந்தீரே. இந்த பாவங்களை பாராமல் உங்கள் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உங்கள் திருவத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
அன்பார்ந்த இறை மக்களே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியார் ஆலய பங்கு தந்தையின் சார்பாகவும் துணை பங்கு தந்தையின் சார்பாகவும் மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிமார்களின் சார்பாகவும் புனித அந்தோணியார் ஆலய பங்கு பேரவை குழுவின் சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாளை கிறிஸ்து பிறந்த நாள், கடந்திருநாள். நாளை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நமது ஆலயத்தில் 3 இடத்தில் 15 திருப்பலிகள் தயாரிப்பு செய்து வைத்திருக்கின்றோம். ஏற்கனவே பெயர்கள் பதிவு செய்த மக்கள்கள் தாங்கள் பதிவு செய்த நேரத்திற்கு திருப்பலியை காண வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருப்பலிக்கான வருகை தர இருக்கின்ற மக்கள் தயவு செய்து மாஸ்க் அணியவும், முக கவசம் அணியவும், ஃபேஷியல் போட்டு திருப்பலிக்கு வருகை தர வேண்டும். திருப்பலிக்கு வருகை தர இருக்கின்றவர்கள் தயவு செய்து ஆலய பின் வாசல் ஊப்போச்சா வீதியில் உள்ள வாசல் மூலமாக வர வேண்டும். திருப்பலி முடிந்தவுடன் போமியா வீதி நற்கரணை சிற்றாலயம் பக்கத்தில் வாசல் ஒன்று இருக்கிறது, அதன் மூலமாக வெளியே செல்ல வேண்டும். ஆலய வளாகத்தில் வண்டிகள் எதுவுமே நிறுத்தக்கூடாது. ஆலய தலைவாசல் அட்டப்பாசூரா வீதியில் உள்ள வாசல் பூட்டி வைக்கப்படும். தயவு செய்து வண்டியில் வர இருக்கின்றவர்கள் தாங்கள் தங்களுடைய வண்டியை வெளியே நிப்பாட்டி விட்டு ஊப்போச்சா வீதி ஆலய பின் வாசல் மூலமாக ஆலயத்திற்குள் வர வேண்டும். தங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டுள்ள டோக்கன், அந்த கூப்பனை எடுத்து வர வேண்டும். அது இல்லாவிட்டால் திருப்பலி காண முடியாது. முகக்கவசம் அணிய வேண்டும். அது அணியாமல் வந்தாலும் பூசைக்கு தாங்கள் வர முடியாது. தயவு செய்து மறக்காமல் அதை எடுத்து வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். 6 மணி திருப்பலிக்கு வருகை தர இருக்கின்றவர்கள் 10 நிமிடம் 15 நிமிடத்திற்கு முன்னாலே வர வேண்டும். 6 மணி திருப்பலிக்கு வருகை தர இருக்கின்றவர்கள் தயவு செய்து 6:15 மணிக்கு வர வேண்டும். 7 மணிக்கு வருகை தர இருக்கின்றவர்கள் தயவு செய்து 6:45 தான் வர வேண்டும். 7 மணி பூசைக்கு வருகை தர இருக்கின்றவர்கள் ஏற்கனவே 6 மணிக்கெல்லாம் வந்துட்டு கோயில் உள்ள இருக்கிற அங்க இருக்கிறனாக்கு அது முடியாது. தயவு செய்து கவனிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மனப்பியா கிறிஸ்டம் முயப்பாரு நீடுனிமே பிப்பாரு கிறிஸ்மஸ் புயரோ மிங்களா பிப்பாரு மனப்பியா சந்திரோ பியாஜாவுமா மன 6 நாயியா நேபிரோ ஞானி 6 நாயி அதி நேயா 3 நேயாခွဲ၍மிசாதயா பூஜோ பேமா பிப்பாரு மிசாதயா தக்கு லயே லூயே 30 தா பாဝင်လို့ရမှာဖြစ်ပါတယ် ကြိုတင်၍စရင်ပေးသွင်းထားပြီးတော့တိုကင်ကူပုံများရယူထားသူများသာမစ္ဆာတရား၌ပါဝင်ရမှာဖြစ်ပါတယ်မစ္ဆာတရားသို့ပါဝင်ကြမဲ့ပုဂ္ဂိုလ်များကျေးဇူးပြု၍မတ်စကနဲ့ဖေးရှိများဝတ်ပြီးမှပါဝင်ကြဖို့တင်တို့ကိုမေတ္တာရက်ခံအပ်ပါတယ်မစ္ဆာတရားနိုင်ရန်ကြွရောက်လာမဲ့ဘာသာသူများကျွန်တော်ဘုရားเจ้าရဲ့အနောက်ဘက်ဥပိုလ်ချလန်းဝင်ပေါက်ကနေပြီးတော့ဝင်ရောက်လာရမှာဖြစ်ပါတယ်မိမိတို့ယူလာမဲ့တိုကင်ပါရမယ်မိမိတို့အတွက်သတ်မှတ်ထားတဲ့အချိန်၌သာပါဝင်ရမှာဖြစ်ပါတယ်မစ္ဆာတရားပြီးပါကကိုရမဲကျောင်းဆောင်ဘေးကအပေါက်ကျွန်တော်ဘုံမင်းအောင်ဂိတ်ပေါက်ကနေပြီးတော့အပြင်ဘက်ကိုထွက်ခွာရမှာဖြစ်ပါတယ်မော်တော်ယာဉ်ဖြင့်ကြွရောက်လာမဲ့ဘာသာသူများမိမိတို့မော်တော်ယာဉ်ကိုဘုရားကျောင်းရဲ့အပြင်ဘက်မှာအစဉ်ပြေတဲ့နေရာမှာရပ်နားပြီးတော့ဘုရားကျောင်းတဲသို့ဥပိုလ်ချလန်းကနေပြီးတော့ဝင်ရောက်ရမှာဖြစ်ပါတယ်ဘ
ဖျားเจ้าဝင်းတက်မှာမြည်သည့်မော်တော်ယာဉ်များရနာပိုင်ခွင့်မရှိပါဖျားเจ้าရဲ့ဂိတ်ပေါက်ကိုလည်းကျွန်တော်တို့ပိတ်ထားမှာဖြစ်ပါတယ်ဒါကြောင့်ကျေးဇူးပြု၍ဒီစည်းမျဉ်းစည်းကမ်းများကိုလိုက်နာပြီးတော့ပါဝင်ကြဖို့တင်တို့ကိုအနုညွတ်မေတ္တာရက်ခံပန်ကြားအပ်ပါတယ်ဖျားနာသူများချောင်းဆိုးနာစီးသူများကျေးဇူးပြု၍မပါဝင်ကြဖို့လည်းတင်တို့ကိုသတိပေးအပ်ပါတယ် အခုမှကြီးညာသွားတဲ့အရာတွေအားလုံးကပေါ်တော်သူများအားလုံးရဲ့အကျိုးအတွက်ဖြစ်ပါတယ်ကျေးဇူးပြုပြီးလိုက်လာပါကောဘကအဖွဲ့တွေနဲ့အဖွဲ့အစည်းတွေနဲ့မကြာခဏဆွေးနွေးတိုင်ပင်ပြီးတော့ကောင်းမွန်သောအဖြေရလဒ်ကိုယူပြီးပြင်ဆင်ထားခြင်းဖြစ်ပါတယ်ကျွန်တော်တို့လုပ်တဲ့ဟာသူတစ်ပါးအတွက်မထိခိုက်စေရပါဘူးဒီကလေးကျွန်မ တို့ပုဂ္ဂိုလ်ဟာလမ်းလျှောက်လို့မရဘူးဒီကနေပြီးတော့ဘုရားအထဲထဲမှာပဲဝင်ရမယ်ဆိုရင်အထဲထဲကိုလည်းမလာပါနဲ့အိမ်မှာပဲထားလိုက်ပါလမ်းလျှောက်လို့မရတဲ့လူကိုဖျားကြောက်လို့ခေါ်မလာပါနဲ့အိမ်မှာပဲထားလိုက်ပါအိမ်မှာပဲနေပါစေအဲ့လိုဒီလမ်းလျှောက်လို့မှအတကယ်ကျမ်းမာရေးကောင်းတဲ့လူမှတက်ပြီးပါနောက်ဆုံးအနေနဲ့ ဒီကောဘကအဖွဲ့တွေအားလုံးအမှစီစဉ်ပြီးတော့အကုန်လုံးစီစဉ်ပေးမှဖြစ်တယ်သူတို့ပြောတဲ့စကားကိုနားထောင်တော့သူတို့ဆရာမလုပ်ပါနဲ့သူတို့ပြောတဲ့စကားကိုပဲနားထောင်ပါဟိုလိုလို့မရဘူးလားဒီလိုလို့မရဘူးလားဟိုလားဒီရလားမိဘတွေလည်းနေရာမရှိပါဘူးအကောဘကတွေအားလုံးပြောတဲ့စကားကိုနားထောင်ပါ နားထောင်ရင်းကလည်းကျွန်တော်တို့ရှေ့ဆက်ဖို့ခရီးဆက်ဖို့အကောင်းဆုံးသောအခြေအနေကိုဖြစ်မှာဖြစ်ပါတယ်ဒီလိုကြောင့်သူတို့တွေလည်းလာပြီးတော့မဟာမလက်တဲ့ခြားရလူပြီးလာရလုပ်ပြီးနေတဲ့အတွက်ကြောင့်အခက်အခဲတွေအများကြီးရှိပါတယ်အဲဒါအားလုံးကျေးဇူးပြုပြီးနားလည်ပြီးပါကောဘကတွေအားလုံးပြောရအောင်ကိုနားထောင်ပါနားထောင်လို့ဟိုလိုသွားလို့ဒီလိုသွားပဲဆိုတော့ကောဘကတွေလည်းသိချပြောပါတယ်ဘယ်သူမျက်နှာကိုမှလက်ရှာကြောင်းမရှိဘူး ဘယ်မျက်နှာမှမရှိဘူးအားလုံးကတာဝန်မှာရှိနေတဲ့မျက်နှာတွေအားလုံးတစ်ခုတည်းပဲရှိတယ်အဲဒါကျေးဇူးပြုပြီးတော့ငါရင်းနှီးလို့ငါလွတ်လပ်ပါပါပြည့်စုံပြပါဘာမှကောဘကတွေလည်းဆိုင်ရမှာမဟုတ်ဘူးဘာသာတွေလည်းလာပြီးမတောင်းဆိုပါနဲ့စိတ်နှောင့်ယှက်ဖြစ်ပါလို့လည်းမလုပ်ကြပါနဲ့အားလုံးကိုကျေးဇူးတင်ပါတယ် ஆண்டவரே எங்கள் இறைவா எங்கள் வீட்டின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட எங்களுக்கு அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் இறைவனின் ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம் அளவற்ற நன்மையை இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலகை அகற்றி அவரது மாட்சிமிக பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிவித்தார் அவர் உங்களிடமிருந்து பாவைகளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வார் அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெற மகிழ்ச்சியூற்ற நற்செய்தியே இளையவர்களுக்கு தம் வாழ்த்துவர் வழியாக அறிவிக்க தொடரும் என்ற இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி
தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்திலே அவையே நீங்கள் பங்கு பெற செய்தல்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிவிட்டது. We wish you all a happy Christmas. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
lying in